விட்டாய். உன்னால என்ன? எனக்கு ஒரு சராசரி தொகுப்பு கிடைத்துள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் உற்சாகமாக இருக்கிறேன். இந்த பெரிய தொகுப்பை பாருங்கள். வாங்கத் தொடங்கலாம். நான் முதலில் தொடங்குகிறேன். இந்த இளஞ்சிவப்பு அழகான தூளை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. ஓ, இது என் மூக்கில போய்விட்டது. நான் தும்மி விட்டேன். ஓ, ஏன் பொடி? ஓ, இல்ல. பிரிட்னி, நீ அத பாத்தியா? சரி, என் முறை. இங்க நிறைய பொடி இருக்கு. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். ஸ்ட்ராபெரி சுவை எனக்கு பிடிச்சது. ஒரு பபிள் ஊத முயற்சிப்போம். என்ன? சரி சரி சரி. நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். எனக்கு ஊசி இருக்கிறது. இது வேடிக்கையாக இருக்கும். முடிந்தது. யார் விளக்கை அணைத்தார்கள்? எனக்கு எதுவும் தெரியவில்லை. என் முகம் முழுவதும் பபிள் கம். என்ன ஒரு கனவு. ஓ, சரி. நீங்க ஜாண்டி ஒருவர் தான் அதை செய்தது எனக்கு தெரியும். பிரிட்னி, உன் முறை. நான் விரும்புகிறேன். இதை திறப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. சரி. எனக்கு ஒரு டீப் கிண்ணம் மற்றும் ஒரு கரண்டி வேண்டும். நட்சத்திர தூளை திறந்து கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். ஆமாம், முடிந்தது. இப்போது இதை முயற்சிப்போம். அது இனிப்பு. அற்புதம். ஒரு பப்ளை ஊதி பார்க்கலாம். வாவ், அது பெரியதாக இருக்கிறது. எனக்கு ஒரு பலூன் இருக்கிறது. பாருங்கள் மோனிகா, அது உங்களுக்காக. நன்றி. மற்றொன்று. மோனிகா, இதுவும் உனக்காக. உண்மையா? அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு பல பலூன்கள் உள்ளன. பிரிட்னி, பிரிட்னி, என்ன பற்றி என்ன? நிச்சயமாக நிக்கோலுக்காகவும் சில செய்ய போகிறேன். ஒரு நிமிடம். இதோ. அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி பிரிட்னி. எனக்கு இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும். மோனிகா, உனக்காக இன்னும் சில பலூன்கள் இங்கே. அவை பறந்து போகாமல் பிடித்துக்கொள். பிரிட்னி, இது மிகவும் அதிகம். இதையெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓஹோ, அப்படியா? ஹே பெண்களே, முடியாது. நமக்கு நிறைய பலூன்கள் இருக்கின்றன. அடுத்த சுற்றில் சந்திப்போம் என நினைக்கிறேன். அது என்ன? முடியாது. தேன் ஜெல்லி சிவப்பு மிளகாயுடன். பிரிட்னி, என்னிடம் பாரம்பரிய தேன் ஜெல்லி உள்ளது. ஓ, நான் அதிர்ச்சி அடைந்தேன். ரெயின்போ ஜெல்லி ஸ்கிட்டில்ஸுடன். நான் தொடங்க வேண்டுமா? சரி, இது அதிகமாக காரமாக இருக்கக்கூடாது என்று நம்புகிறேன். ஓ, இந்த தீய சிவப்பு நிறம். ஓ, நான் நம்பிக்கையை இழக்கிறேன். நடுங்க. என் வாய் எரிகிறது. நீங்களும் அதை பார்த்தீர்களா? என் வாயிலிருந்து தீ வெளிவருகிறது. ஓ, நான் இதை ஏன் செய்ய வேண்டும்? அது பயங்கரமாக இருக்கிறது. ஓ இல்லை, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. உள்ளே எல்லாம் எரிகிறது. அது உங்களுக்கு உதவியதாக இருந்ததா? ஓ, ஆம், நன்றி பிரிட்னி. நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி. இப்பொழுது உன் முறை. நான் விரும்புகிறேன். அதை முயற்சி செய்வோம். அதை திறந்து பிழிந்து பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு தேன் ஜெல்லி மிகவும் பிடிக்கும். ஓ, வணக்கம். சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். இங்கே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மணி குறித்ததை மறக்காதீர்கள். ருசியானது. பிரிட்னி, அது என்ன? தேனீக்கள்? ஓ இல்லை, எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்?
சரி, அவை வெறும் பூச்சிகள் தான். நான் அவற்றை ஒரு சிறப்பு ஸ்ப்ரே மூலம் அகற்றி விடுவேன். பிரிட்னி, அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். மேலும் அவர்கள் இன்னும் கோபமாக இருக்கிறார்கள். உண்மையா? எனக்கு ஒரு நிரூபிக்கப்பட்ட முறை உள்ளது. ஓ, எனக்கு இனி ஸ்ப்ரே இல்லை. என்ன செய்ய வேண்டும்? ஓ, அவர்கள் பிரிட்னியின் ஜெல்லியை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நாங்கள் அவர்களை நிறுத்த வேண்டுமா? விடுங்கள், இது ஏன் முறைதானா? சரி, இத முயற்சிப்போம். தேனீகள் இருக்காதுன்னு நம்புறேன். அத பிழிஞ்சு பாக்குறேன். ஓ, இது வேலை செய்யல. பாட்டில் மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஓ, நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் என் தலை வலிக்கிறது. ஓ நன்றி, நீங்க சரிதானே? எனக்கு தெரியும். எனக்கு டைனமைட் தேவை. அதை பாட்டிலில் போடுகிறேன். ஹே ஹே ஹே. அடுத்தது, எனக்கு ஒரு தீக்குச்சி தேவை. நமக்கு கொஞ்சம் தீ தேவை. இதோ போகிறோம். பெண்களே, என்னை கவனியுங்கள். நன்றி. ஹே, பெண்களா, போகலாமா? ஓ, நான் உங்களை எச்சரித்தேன் பெண்களே. நான் இனிப்பு ஜெல்லியில் மூடப்பட்டிருக்கிறேன். நிக்கோல், நீ இதை எப்படி கண்டுபிடிச்சாய்? எல்லாம் ஜெல்லியில் மூடப்பட்டுள்ளது. அது அருமை. இது ருசியாக இருக்கிறது. பெண்களே, நான் பகிர்ந்து கொள்ளலாம். வேண்டாம், நன்றி. என்ன ஒரு ஈயுடன் லாலிபாப்? இது மிகவும் சிறியது. இதை பார்த்தது முதல் முறை உங்களுக்கு எப்படி? என்னிடம் ஒரு நடுத்தர அளவிலான லாலிபாப் உள்ளது. அதில் ஒரு புழு இருக்கிறது. என்னிடம் ஒரு பெரியது உள்ளது. அதில் ஒரு வாவுவால் இருக்கிறது. ஓ மை காட். சரி, அதனால் நான் முதலில் இருக்கிறேன் இல்லையா? இதை முயற்சி செய்வோம். லாலிபாப் உண்மையில் ருசியாக இருக்கிறது. அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியாது. பெண்களே, என்னாச்சு நம்ம நண்பருக்கு? அவள் ஈயுடன் லாலிபாப் சாப்பிடுகிறாள். ஓப்ஸ், இது என் வாயில் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரியும். இங்கே வா. ஏன் நான் நட்சத்திரங்களை பார்க்கிறேன்? என்னை காப்பாற்றியதற்கு நன்றி பிரிட்னி. அது என் முறை. நன்றாக மணக்கிறது. சுவை எப்படி? வாவ், இது மிகவும் இனிப்பு. எனக்கு பிடிக்கும். காத்திரு, ஏதோ தவறாகிவிட்டது. என் வாயில ஒரு புழு இருக்கிறது. அது அருவருப்பாக இருக்கிறது. என் நாக்கை கிருமி நீக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம். என் நாக்கு நிச்சயமாக சுத்தமாக இருக்கிறது. பிரிட்னி, அது நகைச்சுவையாக இருந்தது. ஆனால் இப்போது என் முறை. இந்த லாலிபாப் மிகவும் பெரியதும் கனமானதும். நான் அதை எப்படி சாப்பிடுவது? காத்திருங்கள், இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நீங்கள் சரியாக சொன்னீர்கள் பெண்களே. நான் அதை கவனமாக சாப்பிடுவேன், வாவால் விழுந்து விடாமல். சரி, இது நீண்ட நேரம் ஆகும். நிக்கோல், அங்கே ஒரு வாவுவால் இருக்கிறது. பாரு. ஓ, நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஓப்ஸ், என் லாலிபாப் உடைந்து விட்டது. வாவுவால் விடுவிக்கப்பட்டது. அது உயிருடன் இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் எங்கே ஓடிவிட்டார்கள்? நான் 100 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். எனக்கு பசிக்கிறது. ருசியாக இருக்கிறது. என்ன ஒரு சிறிய நூடுல்ஸ் வாலி. இது உண்மையில் சிறியது. வெரோனிகா, ஓ ஆம், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு ஒரு சராசரி வாலி கிடைத்துள்ளது. நிக்கோல், பெண்களே, என் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. இது மிகவும் பெரியது. கிட்காட் நியூடில்ஸ். அப்படியா? இது என் முறை. ஓ, காத்திரு, இது வேலை செய்யவில்லை. ஓ, நான் மூச்சு திணறுகிறேன். மோனிகா, என்னை காப்பாற்று. ஓ, அது உதவியது. ஆனால் நான் நூடுல்ஸை முயற்சிக்கவில்லை. இப்போது உன் முறை. அது உண்மை. நான் அவற்றை எப்படி சாப்பிடுவது? இது மிகவும் நன்றாக மணக்கிறது. ஒரு யோசனை வந்தது. முடி உலர்த்தி உதவியுடன் சாக்லேட் நூடுல்களை உருக்குவோம்.
நான் ஒரு முழு வாளி சாக்லேட் பேஸ்ட் வாங்குவேன். ஆம், அது வேலை செய்தது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். இந்த சாக்லேட்டை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். அற்புதம். அடுத்தது கொஞ்சம் விசிறி கிரீம் மேலே செருகி ஒரு ஸ்ட்ரா போட்டு இத முயற்சி செய்யலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! என் வாழ்க்கையில இதை விட சிறந்ததை நான் சுவைத்ததில்லை. மிகவும் சாக்லேட்டாக. அது நிச்சயமாக அற்புதமாக இருக்க வேண்டும். உன் முறை, நிக்கோல். சரி, ஆனால் அதை எப்படி சாப்பிடுவது? என் கைகளால் எல்லாவற்றையும் சாப்பிடுவதற்கு பதிலாக வேறு நல்ல யோசனை எனக்கு தோன்றவில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ்! ஐயோ, நிக்கோல், உன் மரியாதை எங்கே? நான் நிறுத்த முடியவில்லை. அதை அவள் எப்படி அதில் பொருத்தினாள்? நான் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். நிறைய நூடுல்ஸ் இருக்கின்ற. அவள் பைத்தியம் பிடித்து விட்டாள். ஓ, என்ன? இது மிகவும் சிறியது. ஒரு சிறிய மீன். மற்றவை என்ன? என்னிடம் ஒரு சாதாரண மீன் இருக்கிறது. இதை என்ன செய்ய வேண்டும்? பிரிட்னி, என்கிட்ட ஒரு பெரிய மீன் இருக்கிறது. எனக்கு மீன் சார்ந்த எல்லாம் வெறுப்பு. அது துர்நாற்றம். நிக்கோல், நீங்கள் முதலில் தொடங்கலாம். உண்மையில் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனக்கு என் சிறிய மீனுக்கு ஒரு சிறிய சமையலறை உள்ளது. என்ன மோனிகா, பாருங்கள், இது சுவையாக இருக்கலாம். மீனை கச்சா சாப்பிடுவதற்கு பதிலாக இதுவே நல்லது. இதோ என் பான் மற்றும் எண்ணெய். இதோ போகிறோம். பார்ப்பேன். குளிர். அதை முயற்சி செய்து பார்ப்போம். இப்போ அது உண்மையில் சுவையாக தெரிகிறது. வாவ், நல்லது. ஆனால் போதவில்லை. மோனிகா, உன் முறை. நான் ஏதாவது யோசிக்கிறேன். ஓ, ஹா ஹா ஹா, ஒரு யோசனை. நான் எனது மீனை சமைப்பேன். சரி 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 சரி. இதோ சமையலறையில் சமையல்காரர். சரி, இதை எவர் எறிந்தார்? சரி, நான் மீனை சமைக்க முடியும். ஓ ஆம், இங்கே கொஞ்சம் எண்ணெய். இரு பக்கங்களிலும் பொரிக்கிறேன். இது சிறப்பாக இருக்கும். உங்கள் வாயில் உருகும். கொஞ்சம் மிளகு சேர்க்கிறேன். வாவ், அதை பரிமாறலாம். இதோ. அது எப்படி பெண்ணே? கோல், இதோ என் மீன். அதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. எனக்கு ஒரு நாப்கின் வேண்டும். சில மெழுகுவர்த்திகள் மற்றும் சில கத்தரிகள். ஓஹோ, என் மீன் எங்கே போனது? கடல் பறவை. இது நியாயமில்லை. சரி, வாருங்கள் மோனிகா, அதிகமாக கவலைப்படாதே. சரி சரி சரி, நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு தெரியும். நான் ஒரு தீவிரவாதியை பயன்படுத்துவேன். ஓ, இதை செய்யாதே பிரிட்னி, நிறுத்து. வாங்க, எல்லாம் என் கட்டுப்பாட்டில இருக்கிறது. இந்த மீனை உடனே சமைக்க போகிறேன். நான் இதை சமாளிக்க முடியும். மீன் சமைந்து விட்டது. மன்னிக்கவும். நாம் எல்லாம் சேர்ந்து மீன் சாப்பிடலாம். ருசியானது, சரியானது. கல், காகிதம், கத்தி. என்ன இவ்வளவு காண்டி? அருமை. அடடா, நாய் உணவா? என்னை ஏமாற்றுகிறாயா? அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த மாம்பழ ஜெல்லிகள் மிகவும் பிடிக்கும். நான் அவற்றால் என் கேக்கை அலங்கரிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்கிறது. வண்ணமயமான. அடுத்தது, ஓ, சில இனிப்பு ஜெல். இது மிகவும் புளிப்பு, ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கும். இப்போது நாம் இன்னும் சில காண்டியை சேர்க்கலாம். இது கூட புளிப்பு என நினைக்கிறேன்.
சரி, இதையெல்லாம் குலுக்குவோம். இப்போது நமக்கு புளிப்பு துகள்கள் கிடைத்து விட்டது. அழகாக இருக்கிறது. அற்புதம். ஓ, ஜூலி, இப்ப இது முயற்சி பண்ணி பார்ப்போம். அது அற்புதமாக மணக்கிறது மற்றும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அட, என்ன? ஓ, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்படியா? இல்ல. அது என்னது? உனக்கு உன் கேக் இருக்கிறது. அடடா, நாய் உணவு. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. அது நிச்சயம். சரி, நான் அடியிலிருந்து முயற்சிக்கிறேன். குளிர். அது நியாயம் இல்லை. ஓ சரி, ஜூலி. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நாய், உனக்கு இந்த உணவு பிடிக்கிறதா? உனக்கு ஒரு சுவையான கேக் கொடுக்க வேண்டுமா? பிங்கோ. ஹே, சரி, போகலாம். மைக், அது நியாயம் இல்லை. நாய்கள் இல்ல. ஓ சரி, நீங்கள் உங்கள் கேக்கை உங்களால் சாப்பிட வேண்டும். ஓ ஓ, காத்திருங்கள். மிகவும் புளிப்பு. பிங்கோ. ஜூலி, நீ சரியா இருக்கியா? சரி, அவள் மீண்டு வரும்போது நாய்க்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஏய், இதை நிறுத்து. அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அப்படித்தான். அவரை நான் மறுக்க முடியாது. நீங்கள் தயாரா? 3, 2, 1. இதை மீண்டும் செய்யலாம். ஓ, எனக்கு சுவையான பழங்கள் இருக்கின்றன. மற்றவர்களை விட எனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. இந்த வெங்காயம் கொடுமை. ஓ மை காட். மூச்சு விடு ஜூலி, மூச்சு விடு. ஓ, நன்றி. உங்களுக்கு வெங்காயம் வேண்டுமா? சரி, பரவாயில்லை. இதை வைத்து கேக் எப்படி அலங்கரிப்பது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மைக், என் வெங்காய ரோஜா எப்படி இருக்கிறது? ஓ வாவ், நல்லது, அழகானது. அது பூவின் வாசனை போலவே இல்லை. நான் பூண்டு கொண்டு அழகான இதழ்களையும் உருவாக்குவேன். ஆனால் முதலில் அதை தோலுரிக்க வேண்டும். இது ஒரு மிகச் சிறந்த வாழ்க்கை யுக்தி. அது அருமை. உங்கள் உணவை ரசிக்கவும். ஓ, நான் இந்த வெங்காய கேக் மற்றும் பூண்டு கேக் சாப்பிட விரும்பவில்லை. இந்த அருவருப்பான வாசனையை நான் தாங்க முடியவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் ஏற்கனவே வழிகிறது. ஓ இல்லை, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. அருவருப்பானது. ஏய், அழாதே. பாவம், நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்படியா? பழங்களால் கேக்கை அலங்கரிக்க என் வரிசை. போ, நான் அதை போதித்த மாஸ்டர் போல் செய்வேன். ஆம், ஹலோ. ஓ ஹலோ. ஓ மை காட். ஆம், இந்த பாடங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஓ இல்லை, இது கடினமாக இருந்தது, ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை பார்க்க தயாராக இரு ஜூலி. அதை பாரு, இதை செய்வோம். ஆம் ஆம். ஓ அற்புதமாக தெரிகிறது. வாவ், உனக்கு இது எப்படி பிடிக்கிறது நண்பா? ஆஃப் ஆஃப். நல்லா செய்தாய் மைக். நன்றி. ஓ, என்ன அற்புதமான விருந்து இது. உண்மையில் நல்லது. தயவு செய்து நீங்களும் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கே உதவுங்கள். யம் 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 யம். ஓ, நன்றாக இருக்கிறது. யம், சரியா? ஓ ஓ இல்ல, எனக்கு எரியும் வாசபி கிடைத்தது. மற்றும் எனக்கு பிடித்த சாக்லேட் கிடைத்தது. ஊரே, நான் முதலில் போகலாமா? அருமை. ஒரு நிமிஷம். என் கேக்கை அலங்கரிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு உள்ளது. ஒரு நிமிடம். இதற்கு நான் ஒரு சூப்பர் ஸ்பேடுலா மற்றும் ஒரு ரோலரை எடுப்பேன். நான் ஒரு உண்மையான கட்டிடக்காரர் போல இருப்பேன். அதை என் கேக்கில் பரப்புவோம். ரோலருக்கான நேரம்.
ஆஹா ஓ, என் பிடித்த சாக்லேட். எல்லாவற்றையும் அளவிடுவோம். இப்போது மீண்டும் கட்டுமானத்திற்கு திரும்புவோம். வாவ், ஓ மை காட். இது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, இது அற்புதமாக தெரிகிறது. ஹூம், சரி, எனது கேக்கையும் அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. ஹூம், நான் ஒரு ஸ்பேடு லாவையும் ஒரு ரோலரையும் எடுப்பேன். ஹூம், நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அங்கே மீதமுள்ள சாக்லேட் இருக்கிறது. சரி. ஓ, இது நல்லதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். மிகவும் நன்றி. அதை நான் பயன்படுத்த போவதில்லை. என் சுவையான கேக்கை முயற்சிப்போம். ஓ, இது சாக்லேட் சேர்க்கப்பட்ட வாழைப்பழ கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உன் முறை, மைக்? ஓ இல்லை, நான் தவிர்க்க விரும்புகிறேன். ஐயோ, அது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை. ஓ ஆ ஜூலி, ஏன்? இதோ. ஏய், அது நகைச்சுவையாக இல்லை. வாங்க. வாவ், உன்னை காப்பாத்திக்கோ. உண்மையில் அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு தெரியும். அப்பா, இவை காரமான மிளகாய். என்னிடம் கம்மி கண்கள் உள்ளன, எனவே அவற்றால் கேக்கை அலங்கரிக்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். மன்னிக்கவும் ஜூலி, ஆனால் இந்த கேக் எனக்கே. இதை செய்யலாம். அல்லை, இல்லை, இல்லை, அதற்கு அருகே கூட வராதே. ஓ, இது அற்புதமாக இருக்கிறது. இந்த கம்மி கண் பாருங்கள். ஹே ஜூலி, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். திருடன். ஓ ஆம், என்ன சுவையான உணவு. எனக்கும் ஒரு துண்டு வேண்டும். வா, அற்புதம். அடுத்ததுக்கு போகலாம். ஓ மை, எனக்கு பரவாயில்லை. எனக்கு இது பிடிக்கும். உன் பணி. ஓ ஓ, நான் இதை எப்படி செய்வது? என் கேக்கை காரமிளகாய்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. பிங்கோ. என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இதை சிறிய துண்டுகளாக வெட்டுவோம். இப்போது நான் அவற்றை பக்கங்களில் வைக்கப் போகிறேன். பாரு மைக் வி. ஓ, உண்மையில் இது அழகாக தெரிகிறது, ஆனால் நான் அதை முயற்சிக்க பயப்படுகிறேன். அப்படியா? உண்மையின் தருணம். ஓ, மோசமாக இல்லை. எனக்கு பிடித்திருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். ஓ, ஏன் இது இவ்வளவு சூடாகிறது? ஓ, என்னை காப்பாற்றுங்கள், தயவு செய்து. அதற்கு கூட வராதே. நான் உனக்கு உதவுகிறேன். அன்றி, அது கடினமாக இருந்தது. TV Venga lights on ice cream soft water. நம்மளோட ஃப்ரீமியா என்ன பியூட்டிஃபை பண்றதை நீங்க ஏற்கனவே அறிவோம் ஒன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அவள் ஐஸ்கிரீம் கேட்பாள் என்பதில் சந்தேகமில்லை. சரி, சமையலுக்கு தயாராகலாம். ஓ சரி, நான் அந்த பச்சை ஐஸ்கிரீம் பந்தை எடுத்து ஒரு வாஃபிள் கானில் வைக்க வேண்டும். சிறப்பு. இப்போது எனது பிடித்த முதலை பொம்மையை எடுத்துக்கொள்வோம். இதோ இது. உன்னை தேவை நண்பா, ஆனால் உன் தலை மட்டும். இதை ஐஸ்கிரீமில் வைக்கலாம். இப்போது சில போக்கி குச்சிகளை எடுத்து இந்த குச்சிகளால் ஒரு ப்ரோபெல்லர் செய்யலாம். அதற்கு பிறகு நாங்கள் சில ட்ரிக்ஸ் எடுப்போம். அதை பக்கங்களில் செருகவும். பிறகு நாங்கள் மில்கி வே எடுக்கிறோம். இங்கே ட்விக்ஸில் 2 கம்மி கரடிகள் சேர்க்கவும். இப்போது நமக்கு ஒரு பாம்பார்டியர் முதலை ஐஸ்கிரீம் உள்ளது. இது நீங்கள் ஒரு சிறந்த படைப்பு என்று அழைக்கிறீர்களா? சரி, இப்போது என் முறை. ஒரு சிறந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நாம் என்ன தேர்வு செய்ய வேண்டும்?
எனக்கு இந்த சாக்லேட் துளிகள் தேவை. முதலில் நான் அவற்றை உருக்க வேண்டும். ஒரு பர்னர் கொண்டு இது மிகவும் வேகமாக இருக்கும். சில நிமிடங்கள். அடுத்ததாக நாம் ஒரு வாஃபில் கோனை எடுத்து அதில் மூழ்கடிக்கிறோம். அத சில ஸ்பிரிங்கிள்ஸ்லும் மூழ்கடிக்கலாம். சிறப்பு. இப்போது நாங்கள் நீல கொத்துமல்லி சுவை கொண்ட ஐஸ்கிரீமை எடுத்து பாஸ்தா இயந்திரத்தில் வைக்கிறோம். அதை இயக்குங்கள். அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்கள். நான் கிண்டல் செய்கிறேன். நீங்கள் பயந்தீர்களா? சரி, நான் ஒரு அழகான ஐஸ்கிரீம் கோன் செய்யணும் என்று நினைத்தேன். அந்த வடிவத்தை பாருங்கள். ஓ ஆம், இது ஒரு ஐஸ்கிரீம் பாஸ்தா. இப்போது நாம் சில மார்ஷ்மெல்லோக்களை எடுக்கிறோம். உருவாக்குறோம். அதுக்கப்புறம் வெள்ளை டாப்லரோன் எடுக்கிறோம். ஒரு முக்கோணத்தை நீல ஐசிங்கில் மூழ்கடிக்கிறோம். சரியானது. அதை கொண்டு ஐஸ்கிரீமை அலங்கரிக்கிறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே ட்ராலாலா நினைவூட்டுகிறதா? சரி, இப்போது ஒரு கமி சுறாவை எடுத்து அதை வெட்டி என் ஐஸ்கிரீமில் சேர்ப்போம். அருமை, நான் அதை பெற்றுவிட்டேன். பாட்டி, உங்கள் பேத்திக்காக நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? அது எரியாமல் இருக்க நான் அதை கிளறுகிறேன். இப்போது நான் ஒரு கப் கேக் அல்லது கப் கேக்கின் காகித அச்சை எடுக்கிறேன் மற்றும் அதில் வெள்ளை சாக்லேட்டை வைக்கிறோம். பின்னர் அது இன்னும் உறைந்திருக்காத போது அதை முழுவதும் பரப்ப வேண்டும். இப்போது அந்த சிறிய வெள்ளை சாக்லேட் கப் பாருங்கள். இப்போது நாங்கள் ஒரு கைப்பிடியை எடுக்கிறோம். கிராமல் ஐஸ்கிரீம் எடுக்கவும். என்ன பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அத உள்ள வைக்கலாம். நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஒவ்வொன்றும் ஒரு பந்து பயன்படுத்துவோம். இப்போ ஒவ்வொரு பந்தையும் பேஸ்ட்ரி பைல வச்சு உருளையா பிழிகின்றோம். அதை ஒன்னா உரட்டி என் சாக்லேட் கோப்பையில பிழிகின்றோம். இப்போது நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் பயன்படுத்தி ஐஸ்கிரீம் கப்பை மேல் வைப்போம். அழகான முகத்தை உருவாக்கி பாலரினா கப்புசினோ தயாராக உள்ளது. மியா, அதை முயற்சி செய். வாவ், இது மிகவும் அழகாகவும் சுவையாகவும் இருக்கிறது. வாவ், அதை பாருங்கள், அது கப்புசினோ பாலரினா. நான் அவரின் ரசிகன். அதை முயற்சிப்போம். வாவ், இந்த ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், இந்த குரோகோடிலோ பம்பாடிலோ. வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் தலை போய்விட்டது? சரி, இப்போது அதை முயற்சிக்க விரும்பவில்லை. ஓ, இது ட்ராலாலா பனிக்கூழ் விசித்திரமா இருக்கு. இத பரிசோதிப்போம். இது சுவையா இருக்கு. வாவ், ஆனா நான் இன்னும் வெற்றிய பாட்டிக்கு தருவேன். ஓ, நன்றி செல்லமே. நீ கப்புசினோ பாலரினாவை விரும்புவதை எனக்கு நினைவில் இருக்கிறது. இப்போ எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நிச்சயமா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நம்ம ஒரு டோஸ்ட் செய்வோம். அது வறுக்கப்படுற வரை செஞ்சிருக்கோம். மற்றும் இப்போது நூடல்லாவை எடுத்துக்கொள்வோம். அதை முழுவதும் டோஸ்ட் மீது பரப்புங்கள் மற்றும் நிச்சயமாக மற்ற பாதியில பீனட் பட்டர் சேர்க்க போகிறோம். சில வாழைப்பழங்களை வைத்து அதை இரண்டாவது டோஸ்டுடன் மூடுங்கள். இறுதியாக டோஸ்ட் மீது போனேகா அம்பலாபோவை வரைய சாக்லேட் ஐசிங்கை பயன்படுத்துகிறோம். அது ஒரு டயர் உடலுடன் உள்ள தவளை. அது அற்புதமாக இருக்கிறது. சூப்பர். அத பாருங்கள், எனக்கு இது மிகவும் யதார்த்தமாக தோன்றுகிறது. நான் ஒரு மேதை. வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ ஆமாம், அது மிகவும் நல்லது செல்லமே. சரி, என் டோஸ்ட் தயாராக உள்ளது. நாம் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். டோஸ்டில் உருகிய சீஸ் வைப்போம். பின்னர் சில லெட்டூஸ் இலைகளை சேர்ப்போம். ஒரு தக்காளி, சில வெள்ளரிக்காய்
மற்றொரு டோஸ்ட் வைத்து மூடுங்கள். இப்போது நாங்கள் ட்ரூலி மேரோ ட்ரூலிசினோ ஐசிங்கை பயன்படுத்தி அதை மேலே வரைவோம். நிறமுள்ள ஐசிங்கையும் பயன்படுத்துவேன். ஓ, இது மிகவும் ஒத்திருக்கிறது. பாட்டி எல்லா நவீனங்களையும் அறிவார் இல்லையா? இது ஒரு அழகான மீன் பூனை இல்லையா? நான் சிறப்பாக செய்தேன். இறுதி தொடுதல். இது தயாராகிவிட்டது. ஆமாம்மா, இது கொடுமை. நான் இப்போது டோஸ்ட் செய்கிறேன். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் டோஸ்டில் ஒரு சாலட் வைக்கிறோம், பின்னர் சீஸ், பின்னர் ஹாம், பின்னர் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் மேலும் சீஸ் மற்றும் மேலும் ஹாம் மற்றும் நிச்சயமாக அதற்கு பிறகு நான் ஐசிங்குடன் பிரிப்ரி பிரடாபின் வரைய போகிறேன். அதற்கு மிகவும் பெரிய கால்கள் இருக்க வேண்டும். இப்போது இதை வண்ணமிடுவோம். அனைத்து விவரங்களையும் மறக்காதீர்கள். அருமை. எல்லா வெள்ளையும் முடிஞ்சிட்டு இப்ப பச்சையை தயாரிக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ, மியா இதை விரும்புவாள். சாப்பிட தொடங்குங்கள். இங்கே உங்களுக்கு வாவ், செஃப் சாண்ட்விச்சுடன் தொடங்குவோம். இதை முயற்சிப்போம். இது முற்றும் சுவைஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப உலர்ந்ததா உள்ளது. இது என்ன? ஓ, இந்த சாண்ட்விச் ருசியாக இருக்குது. ஆனா இது எல்லாம் காய்கறிகள். இது மோசமா உள்ளது. எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. ஓ, என்ன ஒரு அழகான சாண்ட்விச். அதை முயற்சிப்போம். வாவ், மிகவும் யதார்த்தமாக உள்ளது. இது நான் விரும்பும் எல்லாமே. நான் இனிப்பு சாண்ட்விச்சுகளை விரும்புகிறேன். என் சகோதரன் வென்றான். யூஹு, வெற்றி எனது. இப்போது எனக்கு ஒரு பீட்சா செய்யுங்கள். மிகவும் சுவையான ஒன்றை நான் காத்திருக்கிறேன். ஓ ஆம், காட்டுங்கள். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் முதலில் தொடங்குகிறேன். நாங்கள் ஒரு மாவு குச்சியை எடுத்து உருட்டுகிறோம் மற்றும் அழகான விளிம்புகளை உருவாக்குகிறோம். அப்படியே அடுத்ததாக தக்காளி சாஸை பிழிந்து ஒரு தூரிகை கொண்டு மாவின் மேல் பரப்புகிறோம். எப்பா ஹாமை தூவுவோம். சில சீஸ் சேர்த்து அதை பேக்கிங் ஷீட்ல மாத்துவோம். சில காளான்லை சேர்த்து அதை ஓவனில் அனுப்புங்க. மிகவும் சரி. உங்கள் பீட்சா எப்போதும் எரியாமல் இருக்க டைமரை அமைக்க மறக்காதீர்கள். பீட்சா இப்போது முழுமையாக சமைந்திருக்க வேண்டும். ஓ, இது தயாராகிவிட்டது. என்ன நடந்தது? என் பீட்சா ஏன் சுருங்கிவிட்டது? ஓ கட்டர், எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதை டுன் 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 சஹூருடன் பரிமாறுவோம். சிறந்தது. நேட், வா செல்லமே, எழுந்திரு. உனக்கு சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. ஹலோ. ஓ, இது என்ன? ஓ, நான் மாவிலிருந்து சமைக்க தெரியாது. இதை என்ன செய்யலாம்? ஒரு முறை நான் ஒரு கார்ட்டூனில் பார்த்தேன். மாவை ஒரு விரலில் சுழற்றலாம், எல்லாம் சரியாக இருக்கும். இல்லை, அது வேலை செய்யவில்லை. சரி, எளிய வழியில் போகலாம். நான் ஒரு பீட்சா ஆர்டர் செய்கிறேன். அது கண்டிப்பாக சுவையாக இருக்கும். கூரியர் விரைவாக கொண்டு வந்தால் மட்டுமே. ஓ ஆம், இது ஒரு உறைந்தது. அதை உருக விட தேவையில்லை. நாங்கள் அதை இங்கே பீரங்கியில் வைப்போம். மேலும் பீரங்கியை ஒரு கிராமலால் அலங்கரிப்பேன். அப்படியே ஒரு சிறந்த பரிமாறல் இல்லையா? ஓஹா, சரி. இப்போது இது ஃப்ரீடோ காமலோ புஃபோ பார்டெலோ. பாருங்கள், எவ்வளவு படைப்பாற்றல் கொண்ட நபர் நான். சிறப்பு செல்லமே. சரி, நான் ஒரு வாணலியில் பீட்சா செய்ய முடிவு செய்துள்ளேன். கூடுதல் ஆரோக்கிய நன்மைகளுக்காக கொசுக்கொத்தனை சேர்ப்போம் மற்றும் அதை தட்டில் மாற்றுவோம். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு முறை அமைப்பு உள்ளது, ஆனால் நான் இன்னும் எதையும் கண்டுபிடிக்கவில்லை. சரி மியா, நீ என் பீட்சாவை அப்படியே முயற்சிக்க வேண்டும். இங்கே உனக்கு செல்லமே, சாப்பிட தொடங்கு. இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, இந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன். வாவ், ஒரு பீட்சா இருக்கிறது. அதை முயற்சிப்போம். அடடா, என் பற்கள். இது உறைந்ததா? அது சரியில்லை. வாவ், அது என்ன? டுன் 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 சஹூர் எனக்கு ஒரு சிறிய பீட்சா கொண்டு வந்தார். ஓ, இதை முயற்சிப்போம். இது அருமையாக மணக்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது.
மற்ற என்ன இருக்கிறது? ஓ, இந்த பீட்சா மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது சலிப்பாக தெரிகிறது. நீங்களே பாருங்கள், நான் ஏற்கனவே வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சமையல்காரர். ஆம், இந்த வெற்றிக்கு நான் தகுதியானவன். நான் தான் சமையல். இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, முதலில் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமா காணோம். எனது மேக்கப் எனக்கு உதவும். வீட்டின் மீது பாசம் ஊற்றுகிறேன். அது உடனே இளஞ்சிவப்பு ஆகிறது. இது அற்புதம். இப்போது ஒரு தூரிகையை எடுத்து நானும் வீட்டிற்குள் நிறம் பூசப் போகிறேன். சாக், அவை என்னுடைய தூரிகைகள். நீ என்ன செய்கிறாய்? அட, என்ன தவறு? நான் வீட்டையும் வரைய வேண்டும். இன்னும் அவசரப்படுகிறாய் ஜானிஸ். ஓ, ஹா, உஃப். என்னிடம் ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்கிறது. இது மிகவும் விரைவாகவும் நன்றாகவும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டின். அது என் முகத்தில். அதை அகற்ற வேண்டும். ஓ, என்னுடைய அழகான நெப்கின். எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த வால்பேப்பரால் அறையை மூடுவேன். சில பசையை போட்டு அதை சுவரில் ஒட்டுகிறேன். அழகாக இருக்கிறது. வாவ், அது ஒரு சுவாரஸ்யமான யோசனை. மற்றொன்றும் எனக்கு கிடைத்து விட்டது. வெள்ளை வர்ணத்தை ஜாகின் முகத்துக்கு ஒட்டப்படுகிறது. அஞ்சனி, இது என்ன? இன்னைக்கு அதை காமெடியாக நினைக்கிறீங்களா? அப்பா, என் புருவம். இதை எப்படி மீண்டும் வைப்பது? எனக்கு என் புருவம் வேண்டும். இது செயல்பட்டதா? ஓ, அது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் எனது சொந்த வால்பேப்பரை உருவாக்குவேன். ஒரு அழகான வடிவத்தை வரைகிறேன். ஒரு துண்டை வெட்டி எடுக்கிறேன். முழுமையானது. நன்றி ஜானிஸ், உன் சிறந்த எண்ணத்திற்கு. இப்போது அதை சுவரில் ஒட்டுவிடலாம். இது மிகவும் குழுவலாக வந்திருக்கிறது. என் ரோபோக்கும் இது பிடித்திருக்கிறது. அவன் ஆடுகிறான். ஓ, வாவ். தொடர்ந்து செய்முறை. எனக்கு ஒரு மாதிரி இதழ் வேண்டும். இங்கு பல தென்றல் எண்ணங்கள் உள்ளன. பார், இந்த அழகான பார்பி அறைய பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இது வேண்டும். நான் ஒரு சோஃபாவுடன் தொடங்குவேன். இதை ஒட்டுமொத்த அலங்காரத்தை காண்பீர். பார்பி, நீங்கள் சும்மா அமர்ந்து டீ வெறிப்பி. நான் உங்களுடன் சேர்ந்து செய்வேன். அற்புதம். மேலும் குறிஞ்சல்கள் இருக்கும் ஒரு பெட்டி. மேலும் நாற்காலிகள், தலையணைகள். என் பார்பி இங்கே டிவி பார்க்க முடியும். உங்களின் பிடித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ரசியன்ஜாயோ. ஃபேவரட் டிவி ஷோ. வாட் இஸ் திஸ்? நான் ரிமோட் கண்ட்ரோலை எடுத்துக்கொண்டு எனக்கு பிடித்ததை ஆன் செய்தேன். ஜானிஸ், ஓ, என்னை தனியாக விடு. சரி சரி, எனது ரோபோட்டிற்கும் ஒரு டிவி உள்ளது. நாம் அதை வியோகத்தில் தொங்க விடுவோம். ஓ, அந்த ஸ்பீக்கர்கள் மற்றும் போஸ்டர்களை பாருங்கள். காமிக் புஸ்தகங்கள். எனது ரோபோட் இங்கு நடனமாட முடியாது. அவருக்கு மின் இசை மிகவும் பிடிக்கும். ஓ, இல்லையே. என்னோட அண்டை வீட்டினர் ரொம்ப சத்தமா இருக்கிறார்கள். அது ஒரு கியாடூரம். என் பார்பி இப்படி தங்க முடியாது. ஓ, பயங்கரமான இசை. அருமை. நன்றாக இருக்கிறது. நன்றி. உங்க ரோபோவுக்கு நாற்காலியை கூட்டி உட்கார தயார். வாவ், அத பார்த்தால் அடிக்கலாம். இதை நாங்கள் வாழும் அறையில் வைக்கும் வீடியோ விளையாட்டுகள். அவற்றை நாங்கள் விரும்புகிறோம். நான் ஜெனிஸை விட நிச்சயமாக சிறப்பாக செய்தேன். சரி, இங்கு இரண்டாவது மாடி இருக்கிறது. இதை விரைவில் முடிக்க வேண்டும். என் பார்பிக்கு தூங்க இடமில்லை. ஆனால் நான் அவளுக்கான படுக்கையை கண்டுபிடித்தேன். இப்போதைக்கு சிறிது ஓய்வு கொள். மேலும் உனக்கான மேக்கப் மேசையை தயார் செய்கிறேன். தான் இதை இதே இடத்துல வைக்கிறேன். கூடவே ஒரு நாற்காலி. இப்போ என் பார். ஒரு நிமிஷம்.
என்ன? பார்பியின் துணிகள். உனக்கு அருமையான அலமாரி கண்டுபிடித்தேன். இதோ உன் உடைகள். சரிதான். சுவர்களில் சில ஓவியங்கள். பார்பி, ஆடை மாறுவோம். சாக், என்ன வேண்டும்? அப்போதே இதை செய்யலாமே. இனிமையால் தான் இல்லை. ஓ, அவனை கேட்காதே பார்பி. ஆமாம், சரி சரி சரி, அதை பாருங்கள். அது ஒரு தூங்கும் கேப்சூல், எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறது. வாவ், இது வெறித்தனமாக உள்ளது. எனது ரோபோட்டுக்கு பல சுவாரஸ்யமானவற்றை உள்ளது. கொஞ்சம் காத்திருந்து பாருங்கள். ஆமா, நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அறிவேன், உனக்கு அது மிகவும் பிடித்திருக்கும், இல்லையா? எனக்கு பரவாயில்லை. என் ரோபோட்டுக்கு என்ன ஆச்சு? என்ன சத்தம் இது? ஓ, அவன் பசிக்காக இருக்கிறான். இதை சரி செய்ய வேண்டும். அரசு, காத்திரு. காய்கறிகள் மற்றும் பழங்கள். இது அருவருப்பானது. நாம் சுவையான உணவாக பீட்சா உண்டாக இருக்கிறோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். மற்றும் அதிக பெட்டிகள். இங்கே ஒரு மேசை இருக்கும் மற்றும் சமையலறை தானே. கூடிய விரைவில் ஏன் அவனுக்கு இதை பற்றி தேவைப்படுகிறது? அவன் சமையல் செய்யவில்லை. இங்கே சில விளையாட்டுகளை ஒருங்கிணைப்போம். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஜானிஸ், நீ என்ன சென்றாய? நான் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேகரிக்கிறேன். என் பார்வி அதற்கு விரும்புகிறாள். ஒரு முழு கூடை பொருட்கள். அற்புதமானது. ஆஹா, சரியானதுதான். எல்லாவற்றையும் அடுக்கில் வைக்கிறேன். இல்லை, என் மனசு மாறிவிட்டது. கைப்பைகள் மற்றும் காலணிகளை அடுக்கில் வைப்பது நல்லது. அது மிகவும் நல்லது. புழுகு. ஆம், என் பார்பி தனி துக்க அறை தேவை. சமையலறையை அகற்றி விடுகிறோம். இந்த நிலை வந்து கொண்டிருக்கிறது. பல பல எல்லா உடைகளையும் தொங்க விடுகிறேன். அது கேவலமாக இருக்கிறது. நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீர்கள்? என் வீட்டின் கூரையில் ஒரு ரோபோ ஸ்டிக்கர் இருக்கிறது. இங்க யார் வசிக்கிறார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நன்றாக, எனக்கும் வீட்டிற்கு ஸ்டிக்கர் இருக்கிறது. இது என் பார்பி. அழகு. வாவ். ஜாக், அவன் ரோபோட்டுக்கு ஒரு சிறந்த வீடு கட்டியிருக்கிறார். மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. ஜென்னா உடையதென்பது என்ன? அந்த இளஞ்சிவப்பு கோட்டை. வாவ். அங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் இடமா இருக்குது. நீங்க அந்த ஸ்டிக்கரை கிளிக் பண்ணால் ஒரு ரகசிய அறை இருக்கும். உயிர்த்து போகிறாய். உங்க பிளாஸ்டர்கள் அருமையாக இருக்குது. ஓ, கூரையில ஒரு ரகசிய அறை எனக்கு கூட இருக்கிறது பார். பார்பியின் பிடிச்ச இருக்கை. நான் அவளோட செல்லங்களும் அவங்க இங்க தங்குகிறாங்க. எவ்வளவு அழகா இருக்கிறது. நன்று. என் பார்பி அதை ரசிக்கிறாள். சரி, மேலும் தொடர்கிறோம். என் பார்பிக்கு ஒரு முன்னங்கண்ணாடி தேவை. இங்கே ஒரு புல்வெளி வைக்கிறேன். ஒரு சன்பெட். அஃபா, பாருங்கள், அழகு. உண்மையிலா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் ஒரு நீல நிற தரைபல் மற்றும் சில உபகரணங்களை வைத்துக் கொள்ளப் போகிறேன். Parasitetical Samsfros Browser என்று ஸ்ட்ரெஸ்கள் எழுதவும் மனசொரு சொய் பார்ப்போம். தஸ் பார்பியின் வீடும் ரோபோட்டின் வீடும். ஓ இல்ல, சூடான பச. பாட்டி காரமான உணவை விரும்புவதில்லை. ஐயோ,
எவ்வளவு பயங்கரமான கனவு பெண்களே. வாங்க. நீங்க தொடங்க போறீங்க நிக்கோல். எனக்கு நினைக்கிறேன் இது சரி. நான் அதை என் வாயில் வைத்து ஒரு கடி எடுப்பேன். இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். கொஞ்சம் காரமாக இருக்கிறது, ஆனால் சகிக்க முடியும். பயப்பட வேண்டியதில்லை, நான் முடித்து விட்டேன். ஓ, இந்த பப்ளிகம் நிக்கோல் சாப்பிட்டதை விட மிகவும் பெரியதாக இருக்கிறது. பாட்டி பயப்படுகிறார். இது மிகவும் காரமாக இருக்கக்கூடாது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் உள்ளிருந்து எரிகிறேன். பாட்டி, ஏன் உங்கள் வாயை திறந்தீர்கள்? நான் அதை தடுக்க முடியவில்லை. என்ன? ஓ, எனக்கு தோன்றுகிறது அங்கே சிக்கன் இருக்கிறது. வாசனை அற்புதமாக இருக்கிறது. எனக்கு மொறு தோலுடன் பொரித்த கோழிக்கால்கள் மிகவும் பிடிக்கும். இதை உடனே மறந்து விடுவேன். இந்த கோழியுடன் ஆபத்து முடிந்தது, ஆனால் மாண்டிக்கு இல்லை. பாவம், உன்முறை. ஓ, இதை பார்க்கவே எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எனக்கு முட்டைகள் எழுந்திருக்கின்றன. பாட்டி, நான் இதை செய்ய முடியாது. நிறுத்து, கவலைப்படாதே. பாட்டி உனக்கு உதவுவார். நீ ஒரு சிறிய துண்டு எடுக்க வேண்டும். உன் வாயை திறந்து ஒரு கடி எடு. பார்த்தீங்களா, பயமில்லை. ஓ, பாருங்கள், மற்றொரு கடி. ஓ, வாங்க, கடைசி துண்டு மீதமுள்ளது. ஓ ஓ இல்லை. ஹே, அங்கே ஒரு பபுள் இருக்கிறது. கவனமாக இரு. ஓ, அது வெடித்து விட்டது. எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்களா? சரி, எந்த தீவிரமான விளைவுகளும் இல்லை. ஓப்ஸ், நான் தவறாக நினைச்சேன். ஓ, நீச்சல் குளத்தில் இருக்கும்போது மிகவும் நன்றாக இருக்கிறது. நல்லது. அது என்ன? இது ஒரு மில்க் ஷேக் பாட்டி. சாதாரண மில்க் ஷேக் அல்ல, இதற்கு ஒரு சிறப்பு அதிர்ச்சி உள்ளது பாட்டி. இது மிகவும் சிறியது. நீங்கள் தொடங்குகிறீர்கள். பார்க்கலாம். எதுவும் விசேஷமில்லை. ஓ, என் கடவுளே. என்ன என்ன நடக்கிறது? அச்சச்சோ, இது என் முறை இப்போது. இது என்ன செய்யும் என்று பார்க்கலாம். மூடியை திறந்து ஸ்ட்ராவை எடுக்கிறேன். நான் அதை வேகமாக குடிக்க விரும்புகிறேன். ஓ, உன் மரியாதை எங்கே குழந்தையே? அத பாருங்கள், நான் முழுவதும் ஊதா நிறமாக இருக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நிக்கோல், வா. ஆமாம், நானும் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். முதலில் கொஞ்சம் விப்ட் கிரீம். என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஓ ஆம், இப்போது மில்க் ஷேக் தான். அவள் அதை எப்படி செய்கிறாள்? அது நம்ப முடியாதது. என்ன? ஓ ஓ என் கடவுளே, பாருங்கள். பாவம். ஓ இல்ல, கடவுளே. ஓ, நிக்கோல் வெடிச்சுட்டாள். நாங்க அவளை மீண்டும் சேர்க்கணும். நிக்கோல், நாங்க உன்னை காப்பாத்த போறோம். பாட்டி, என்ன அதானா? மாண்டிக்கு பெரியது இருக்கிறது. நிக்கோல், நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி. நீ இதை பார்த்ததுண்டா? ஆம், எனக்கு என் கனவுகளின் காண்டி கிடைத்து விட்டது. பாருங்கள், ஆனால் நீங்கள் துவங்குகிறீங்க பாட்டி. போகலாம். அதே போல ஷேனலுக்கு சந்தா செலுத்த மறக்காதீர்கள். சரி, இத முயற்சிக்க நேரம் வந்துட்டது. கண்ணாடி இல்லாம நல்லா பார்க்க முடியல. உனக்கு என்ன பிரச்சனை? இது மிகவும் சிறியது. இனிமையா மணக்குது. ஓ, மிட்டாய் என் மூக்கில் இருக்கிறது. நான் மூச்சு திணற விரும்பவில்லை. ஓ ஐயோ, அது திரும்பி வந்துவிட்டது, ஆனால் எனக்கு மனமில்லை.
பிங்கோ, ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன திட்டம் என்ன? இந்த மிட்டாயை விதையாக நட்டு அதுல தண்ணீர் ஊற்றுவே. எனக்கு ஒரு மிட்டாய் மரம் கிடைத்தால் என்ன ஆகும்? இதை செய்யலாம் நண்பர்களே. இது ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் என்று நினைக்கிறேன். இதோ கொஞ்சம் தண்ணீர். காத்திருக்கிறோம். வாவ், ஒரு அதிசயம் நடந்துள்ளது. இப்போது நான் எப்போது வேண்டுமானாலும் காண்டி சாப்பிடலாம். சாப்பிடு. ஓ வா. மாண்டி, நீ வேகமாக இருக்க முடியுமா? அதுதான். நான் வருகிறேன். கொஞ்சம் காத்திரு. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். எம் எம் எம். ஹே, ஆமாம். வூ நண்பர்களே, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சது. ஓ இல்ல, என்னுடைய வயிற்றுக்கு என்ன ஆச்சு? ஓ, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. அது என்ன? நான் இதை சாப்பிட மாட்டேன். ஐயோ, நானும் அப்படித்தான். ஓ பாட்டி, ஓ மை காட். அது என்ன? ஓ, கடைசி. காத்திரு. என்ன? வாருங்கள், நீ தொடங்க வேண்டும் நிக்கோல். ஓ, நான் இதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு வாந்தி வரப்போகிறது என்று நினைக்கிறேன். காத்திரு. காத்திரு காத்திரு காத்திரு. நல்ல வாசனை வருகிறது என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டப் போகிறேன். ஓ ஆம், இது சாக்லேட் நண்பர்களே. ஆம். ஓ, நான் மிகவும் உடம்பு சரியில்லை. நானும். பாட்டி, சரி, நீ போகலாம். மாண்டி, வா, நீயே முயற்சி செய். நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஒரு நிமிடம். எனக்கு நிக்கோல் சரியாக இருந்தார் என்று தோன்றுகிறது. இது என்னுடைய முள் மற்றும் கத்தி. இந்த அழகான கேக்கை சாப்பிடுவோம். இது மிகவும் சாக்லேட்டியாகவும் கிரீமியாகவும் இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதையெல்லாம் முடிக்கிறேன். ஈவ், பியூ. மாண்டி, நீ என்ன செய்கிறாய்? அது ஒரு சுவையான மதிய உணவு. போகலாம். உன் முறை, பாட்டி. அப்படின்னு எல்லோரும் இத சாக்லேட் கேக்னு சொல்றாங்க. நீங்க என்ன தெரியும்? நான் இதை விரைவாக மாற்றி விடுகிறேன். அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நொடிக்கு. இங்கே சில போக்கி குச்சிகள் உள்ளன. வாங்கலாம். நான் என் கேக்கை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். முடிஞ்சது. அழகான சாக்லேட் நிறைந்த எலுமிச்சை. ஆனா நம் சில கண்களை சேர்க்கணும். ஒரு நிமிடம். இப்போது இது முடிஞ்சது. ஓஹோ, நன்றி பெண்களே. கேக்குகள் செய்யும் போது நான் கண்டிப்பாக ஒரு மேதை எனக்காக ஒரு துண்டு வெட்டுகிறேன். அதை முயற்சி செய்து பார்ப்போம். ஓ, இது ருசியாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளுங்கள். இது அனைவருக்குமானது. அதை பாருங்கள். இது ஒரு சிறிய நுடல்லா. அருமை. நல்லா இருக்கும். நடுத்தர அளவு. ஓ வாவ், நான் எப்போதும் இந்த பெரிய ஜாரை கனவு கண்டேன். சரி, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் குண்டாக விரும்பவில்லை. இது ஒரு கஷ்டம். நீங்களே பாருங்கள். நான் அதை சாப்பிடாமல் எனது மேக்கப்பை செய்வது நல்லது. உண்மையில் அது ஒரு சிறந்த முகமூடி ஆகலாம். ஆம், சில சாக்லேட் சிகிச்சை. ஓ, ஏன் அவள் தலையில் பேஸ்ட் போடுகிறாள்? மற்றும் முகத்தில. அட, இது ஒரு சாக்லேட் முகமூடி. சரி பாட்டி, நீங்கள் தொடங்கலாம். ஓ, எனக்கு சில பொருட்கள் தேவை. நாம் ஒரு சுவையான சாக்லேட் கப் கேக் செய்ய போகிறோம். சரி, நுடல்லாவில் மாவு ஊற்றுகிறேன்.
அப்புறம் கொஞ்சம் பால் சேர்க்கிறேன். அப்படியே போடுங்கள். நமக்கு ஒரு முட்டையும் தேவை. அற்புதம். அதை உடைத்து ஊற்றுகிறேன். இப்போது இதையெல்லாம் சேர்த்து கலக்குவோம். சிறப்பு, அற்புதமாக மணக்கிறது. நமது கலவையை வாப்பிள் இரும்பில் ஊற்றுகிறோம். மற்றும் சில வாஃபிள்களை தயாரிக்கிறேன். இல்ல 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 மாண்டி, அமைதியாக இரு. இந்த வாஃபிள் பாட்டிக்கு இதயம் வடிவில். ஓ, இது உண்மையில் நல்லது. நான் உண்மையில் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். பாட்டி, தயவு செய்து இதை பகிர்ந்து கொள்ளவா அல்லது எனக்காக ஒன்றை செய்யவா? ஒரு நிமிடம் என் செல்லமே, இதோ ஒரு துண்டு. இல்ல, வேண்டாம், நன்றி. சரி, நான் அதை எனது தனியாக முடிக்கிறேன். ஓ, போகலாம். சரி, எனது முறை என்று நினைக்கிறேன். சில அளவீடுகளை எடுக்க வேண்டும். ஆம், முடிந்தது. போகலாம். இப்போது வேலைக்கு இறங்குவோம். நான் டோஸ்ட் செய்ய ஒரு சிறப்பு சாதனத்தை உருவாக்கியுள்ளேன். நன்றாக இருக்கிறது. இது அனைத்தையும் தானாகவே செய்யும். அது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது. அது சமமாக டோஸ்டில் பரவுகிறது. நான் ஒரு மேதை என்று நினைக்கிறேன். பிராவோ மாண்டி. நன்றி. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்களும் எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? தயவு செய்து நிச்சயமாக உங்களுக்கே உதவி கொள்ளுங்கள். ஹூரே! நன்றி. ருசி. நான் எங்கு தொடங்குவது? ஓ, சரி. குப்பையில் சுவாரஸ்யமான ஏதாவது கண்டுபிடிப்போம். வாவ், இந்த குச்சி எனக்கு தேவைப்படும். என் பப்ளி இதற்கு ஒட்டுவேன். இப்போது இதை தரையில் ஒட்டலாம். ஒரு குளிர் மர தரையை உருவாக்குவோம். வாவ், நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்றை இழந்துட்டேன். எனக்கு ஒரு யோசனை வந்துச்சது. பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் எடுக்கிறேன். அதிகமானதை வெட்டுகிறேன். அடுத்ததாக அதை ஒன்றாக ஒட்ட வேண்டும். என் மூக்கிலிருந்து ஏதோ ஒன்றை பயன்படுத்துவேன். அதை சுவர்களுக்கு ஒட்டுகிறேன். அருமை, அருமை, அருமை. இது சிறந்தது. டிபனி, நீ என்ன செய்தாய்? நான் கண்டிப்பாக இதை விட சிறப்பாக செய்வேன். என் ரோபோ நாயை அழைக்கிறேன். வணக்கம் உதவியாளரே, என் வீட்டிற்கு சில மின்மினி சேர்க்கவும். நல்ல வேலை. நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த துணியால் ஒரு கம்பளத்தையும் செய்ய வேண்டும். உங்கள் லேசர் பார்வையை இயக்கி கம்பளத்தை வெட்டுங்கள். சரியானது. நன்றி. நான் அதை வீட்டில் வைக்கிறேன். ஜெஸ், நீ எனக்கு பொறாமைப்படுகிறாயா? நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கு சிறந்த யோசனைகள் உள்ளன. சீன சாப்பாட்டு குச்சிகளையும் ஒரு பாப்சிகிள் குச்சியையும் எடுத்து பசையை எடுத்து குச்சிகளை ஒன்றாக ஒட்டுகிறேன். அப்படியே போகலாம். நான் இதை வீட்டில் வைக்கப் போகிறேன். இப்போது எனக்கு ஒரு சிறிய துணி தேவை. நான் அதை டி-ஷர்ட்டில் இருந்து வெட்டிக் கொள்கிறேன். நன்றாயிருக்கிறது. ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து மற்றும் 2 ஸ்பாஞ்சுகளை இணைக்கிறது. அதை துணியால் மூடுகிறது. இது என் வீட்டில் தயாரித்த படுக்கைக்கு ஒரு மெத்தையாகும். ஓ, இன்னொரு யோசனை. ஸ்கிட்டில்ஸ் பாக்கெட்டை வெட்டுவோம். இது மிகவும் பிரகாசமாக தெரிகிறது. அதை படுக்கையில் ஒட்டி அலங்கரிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. டிஃபனி, உன்னால் என்ன? நகைக்காதே. நான் ஸ்லைமை வெட்டுகிறேன். ஆனால் அதை செய்ய முடியவில்லை. எனக்கு வேற ஏதோ தேவை. விஷயங்களை சுருக்க ஒரு பிளாஸ்டர். இதோ சுருக்கும் செயல்பாட்டை இயக்குகிறேன். இப்போது அதை படுக்கையில் வைக்கலாம். சரியானது. இந்த படுக்கையை பாருங்கள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆம், என் பார்வைக்கு சரியானது. இதை அறையில் வைத்து ஒரு நாற்காலி சேர்ப்போம். வாலா, என்ன சொல்ற ஜெஸ்? ஓ, அது சரி.
பழைய பாட்டிலில் இருந்து ஒரு நாற்காலி செய்வேன், மேலும் ஒரு மேசையும். இப்போது ஒரு தீக்குச்சி பெட்டி நிறைய அதை ஒன்றாக இணைத்து நமக்கு டிராயர்கள் கிடைத்து விட்டது. முடிந்தது. ஆனால் நான் ஏதோ மறந்து விட்டேன். சரி, என் இதழில் அழகான படங்கள் உள்ளன. அவற்றை வெட்டி அறையில் தொங்கவிட வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மற்றும் ஒரு ஃப்ரேம் கண்டிப்பாக. நன்றா. செல்ஃபி எடுக்கலாம். அருமை. இது ஒரு சிறந்த படம். இது என் பார்பியின் அறையில் தொங்க வேண்டும். முதல் மாடி தயார். இரண்டாவது மாடிக்கு செல்கிறோம். வாவ் பெண்களே, உங்கள் அறைகள் மிகவும் மாறுபட்டதாக ஆனால் மிகவும் அழகாக இருக்கின்றன. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் டிபனி? எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது. இதோ ஒரு ஹார்ட்வேர் கடை. ஹாய், அருகே வாருங்கள். இங்கே பாருங்கள். சமையலறை, கழிவறை, படுக்கை, மேசைகள். சரி, நான் உங்களுக்கு ஒரு சாதனங்களை வழங்க முடியும், ஆனால் உங்களிடம் மரச்சாமான்கள் உள்ளன. யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு சிறிய மாதிரிகள் தேவை. நீங்கள் அதை எனக்கு விற்க முடியுமா? நான் இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. இவ்வளவு பணமா? அருமை. உங்களுக்கு உதவ நான் இருக்கிறேன். இதோ ஒரு பொம்மை சமையலறை. இது உங்களுக்கு பொருந்தும். சிறப்பு. இப்போது என் பார்வைக்கு ஒரு சமையலறை உள்ளது. நான் எல்லாவற்றையும் அமைக்க வேண்டும். இது அழகாக இருக்கிறது. என் பார்பி அங்கே காலை உணவு, மதிய உணவு அல்லது இரவு உணவு சாப்பிடுவாள். ஷிப்பனியின் சமையலறை அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? குப்பையில் இருந்து சுவைக்கூழ், அதிலிருந்து பாத்திரங்களை செய்யலாம். நாங்கள் ஒரு வாணலி, ஒரு தட்டு, ஒரு நாற்காலி மற்றும் ஒரு குளிர்சாதன பெட்டி செய்யலாம். எல்லாவற்றையும் சமையலறையில் பொருத்துவோம். வாவ், மோசமாக இல்லை. இதையெல்லாம் நான் தனியாக செய்தேன். இன்னும் என்ன சேர்க்கலாம்? குப்பையில் ஏதாவது தேடுவோம். ஒரு காகித துண்டு. மற்றும் மார்க்கர். அருமை. நான் சில கிடைமட்ட மற்றும் செங்குத்து கோடுகளை வரைய போகிறேன். நன்றாக இருக்கிறது. அதை பல வண்ணங்களால் நிரப்புகிறேன். அதை மூன்றாவது மாடிக்கு ஒட்டலாம். அழகான சுவரொட்டி. இப்போது ஒரு காகிதத்தாளில் இருந்து ஒரு கழிப்பறையை வெட்டுகிறேன். அதை நான் எனக்காகவே செய்வேன். அதை குளியல் அறையில் நிறுவுவோம். அடுத்தது நமக்கு ஒரு குளியல் தொட்டி வேண்டும். வாவ், என்னிடம் என்ன இருக்க போகிறது என்று எனக்கு தெரியும். ஒரு பொற்குளியலறை. இது பணக்கார மக்களுக்காக. இந்த லெகோ செட்டை பாருங்கள். என் அரச மாடியில் எல்லாவற்றையும் சேர்க்கிறேன். போலா, எவ்வளவு அழகாக மின்னுகிறது பாருங்கள். எல்லாம் தயார். என் பார்பி இப்போது ஓய்வெடுக்கலாம். வாவ் பெண்களே, உங்கள் வீடுகள் முழுமையாக தயார். ஜெஸ்ஸின் மலிவு வீட்டையும் விலையுயர்ந்த டிபனியின் பொம்மை வீட்டையும் நெருக்கமாக பார்ப்போம். அது அற்புதம். நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். ஹாய் டிபனி, உன் பார்பிக்கு ஒரு கார் கொடுக்க முடிவு செய்தேன். சாம், நன்றி. அற்புதமான பரிசு. நீ சிறந்தவன். ஐயோ, அது என்ன? நானே இந்த காரை நமக்காக செய்தேன். வாருங்கள், ஒன்றாக சவாரி போகலாம். டானி, இது அற்புதம். மலிவான மற்றும் விலையுயர்ந்த வீடுகள் தயாராக உள்ளன. விளையாடு.